சீடியம் என்று சொன்னால் அதிலே நிறைய எல்லாம் இணைந்திருக்கிறது மிருக சீடியம். அந்த மிருக சீடியத்திலே அந்த பரலோக ராட்சியத்திலே அந்த வடபுறத்திலே அந்த தேவாதி தேவன் வடபுறத்திலே வடதிசையிலே இருக்கிறார் என்று சங்கீதக்காரர் எழுதுகிறார். அங்கேதான் இருக்கிறார் அந்த நகரம். அதை யாரும் கண்டுகொள்ள முடியாது, மாம்ச கண்களால் காண முடியாது. விஞ்ஞான ரீதியாக இன்றைக்கு அவர்கள் விஞ்ஞான ரீதியாக சொல்லுகிறார்கள், சூரியனில் இருந்து 3000 லட்சம் கோடி மைல்கள் உள்ளே அங்கே ஒரு நட்சத்திர கூட்டங்கள் தெரிகிறது. அந்த கூட்டத்தில் ஒரு அவாந்திரமான ஒரு வழி தெரிகிறது. அது என்னென்று புரியவில்லை. வேதம் என்ன சொல்லுகிறது? உத்தர மண்டலத்தை அவாந்திர வழியிலே விரித்தார். அதை காண முடியாது, காணக்கூடாது, ஒருவனும் காண முடியாது. ஏனென்றால் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டார். இயேசு சொன்னார் யோவான் 3ஆம் அதிகாரத்தில், நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டார். நீ ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டார். அந்த தேவாதி தேவன் வடதிசையிலே எல்லா கோள்களும் பூமி எல்லாவற்றையும் ஈர்ப்பு சக்தியாக இழுத்து கொண்டே இருக்கிறது. தொங்க விடப்பட்டிருக்கிறது. ஏசாயா 40:22 சொல்கிறார், பூமி அந்த உருண்டையின் மேல் இருக்கிறார். வேதங்கள் எழுதப்பட்டிருக்கிற விஞ்ஞானங்கள் சொல்லலாம், ஆனால் வேதத்தில் எழுதப்பட்டு முடிந்து விட்டது. அதுதான் வடபுறத்தில் இருக்கிற அந்த கிரகம், அந்த மிருக சீரத்தின் கட்டுக்கள், அந்த ஓல்சியன் அங்கே இருந்து தான் முழு இதையும் வைத்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் இந்த பூமியிலே எல்லா காந்த ஊசிகளும் வடக்கே தான் இழுக்கிறது, வடதிசையை காட்டுகிறது. அதுதான் மகாராஜாவின் நகரம், மறந்து விடாது. அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்க வேண்டுமென்றால் எத்தனையோ கோடிக்கணக்கான மைல்களுக்கு அப்பாலே இருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்திலே ஒரு இமைப்பொழுதிலே போறதுக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் அவருடைய வருகையில் ஒரு இமைப்பொழுதிலே மரணமாவார். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்திலே 14 வாசித்து பாருங்கள். அவருடைய வருகை எக்காலம் தொனிக்கும், தேவ எக்காலம் தொனிக்கும். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் மறுரூபமாகும். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திலே ஞானஸ்தானம் பெற்று அவருடைய சத்தியத்திலே வாழ்ந்து கொண்டு ஒரு தேவ பக்தி உள்ள சந்ததியாக இருக்கிறவர்கள் மரித்தாலும் அவருடைய வருகையிலே செல்வார்கள். என்னால் எங்களுக்கு உள்ள 2 காரியத்தை தேவன் எங்களுக்கு தெளிவாக தந்திருக்கிறார். எந்த ஆதாம் ஏவாள் தேவ சாயலாக படைக்கப்பட்ட ஆதாம் ஏவாள் அந்த தேவ சாயலாகிய ஆத்மாவை நஷ்டப்படுத்தி பாவத்திலே விழுந்தார்களோ அப்பொழுது அவர்கள் வெளியிலே வந்தார்கள். அவர்களை தேவ சாயலாக படைத்தார். 1:27 சொல்லுவது ஆதியாகமம். என்ன தேவ சாயல்? ஆத்மா. உள்ளான மனிதனை தன்னுடைய சாயலாக தேவன் படைத்தார். அவர்கள் பாவத்திலே விழுந்ததினாலே அந்த ஆத்மா இழந்து விட்டது. அந்த ஆத்மா பாவத்திலே செத்ததினாலே இப்போ ஆத்மாவை மீட்க வேண்டும் என்றால் இந்த பூமியிலே பிறந்து ஒருவராலும் முடியாது. அதை மீட்டுக் கொள்ளுகிறதுக்கு தேவன் தான் பெற வேண்டும். இந்த ஆத்ம நேசர் இயேசுதான். அந்த ஆவியான தேவன் ஒருவர் தான். அவராலே தான் அதை மீட்டுக்கொள்ள முடியும், அவராலே தான் ஆகும், வேறு ஒருவராலும் ஆகாது. அதற்காகத்தான் அவர் இந்த பூமிக்கு வந்தார். அவர் இந்த ஆத்ம நேசர் என்று இயேசு கிறிஸ்து ஆத்ம நேசர் தன்னோட ஆத்மாவை தேடி வந்தார். இந்த ஆத்மாவில் விடுதலை இல்லாமல் இருக்கிற மக்களை சங்கீதக்காரனாகிய தாவீது, இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்பட்டார். அந்த சங்கீதக்காரன் சங்கீதம் 42:1 என்ன சொல்லுகிறார்? மானானது நீரோடைகளை வாங்கித்து கதறுகிறது போல என் ஆத்துமா எனக்குள்ளே கிடந்து தியங்குகிறது. மான் கூட்டங்கள் அங்கே நீரோடைகளை காட்டிலே இருந்து என்ன செய்யும்? தண்ணி இல்லாமல் கதறி ஓடி தெரியும். வனாந்திரங்களிலும் காடுகளிலும் எங்கே நீரோடை இருக்கிறது தண்ணீர் குடிப்போம் என்று. அப்படிப்பட்ட அந்த மான்களை போல என் ஆத்துமா எனக்குள்ளே கிடந்து தியங்குகிறது என்று எழுதுகிறார். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஆத்மா தியங்குகிறது, கலங்குகிறது. இந்த ஆத்மா இந்த சரீரத்துக்குள்ளே இருந்து இவன் என்னை கொண்டு போய் எங்கேயாவது தள்ளிவிட போகிறானே, நான் என்னுடைய ஆத்மா நரகத்துக்குள்ளே போகிறது என்று அந்த ஆத்மா தியங்குகிறது. அதான் இயேசு சொன்னார், மாம்சத்தை அழிக்க சரீரத்தை அழிக்க வல்லவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், ஆத்மாவையும் சரீரத்தையும் அழிக்க வல்லவருக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்மா அழியாது, ஆத்மா ஒருபோதும் அழிந்து போகாது. தேவன் தான் அதை அழிப்பார். அதான் அவர் சொன்னார், நீங்களே என் ஆலயம், உங்கள் ஆலயத்தை நீங்கள் கொடுத்தார், நான் உங்களை கடுப்பேன். ஆலயம் சரீரம், உங்களை என்றால் அந்த ஆத்மா. இதை மறந்து விடாதீர்கள்.
வாசிக்க வேண்டும், சிந்தி பார்க்க வேண்டும். நாம் மறுபடியும் பிறக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாம் அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட வேண்டும். ஏனென்றால் அப்போஸ்தலர் 2:38 இயேசு சொல்லி சென்று 10வது நாள் முதலாவது ஞானஸ்தானம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள் என்று பேதுரு சொன்னார். அப்போஸ்தலர் 2:38 அவர்கள் எல்லாரும் கேட்டார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானத்தை ஏன்னா அங்கதானே அந்த ரத்தம் இருக்கு, அங்கதானே ஜீவன் இருக்கு, அங்கதானே சிந்தப்பட்டிருக்கு. அதை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது உன்னுடைய பாவம் நீங்கப்படும். அது வாக்கு தத்தம் என்று சொல்லி 39ஆம் அதிகாரம் என்ன சொல்லுகிறது? வாக்கு தத்தமானது உங்களுக்கும் அந்த நேரத்தில் இருந்த அந்த ஜனத்துக்கு சொல்லுகிற உங்களுக்கும் உங்களுக்கு பின்வரும் சந்ததிக்கும் தூரத்தில் என்ன இப்போ 2000 ஆண்டு வரையா இருக்கிற மக்களுக்கும் யாவருக்கும் அதுதான் வாக்கு தத்தம். எது வாக்கு தத்தம்? அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்திலே ஞானஸ்தானம் எடுக்கிறது தான் வாக்கு தத்தம். 38ஆம் வசனம் தான் உங்களுக்கு வாக்கு தத்தம். 39வது வசனத்திலே சொன்னார், வாக்கு தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தூரத்தில் உள்ள வரவருக்கும் யாவருக்கும் உண்டாயிருக்கும். இந்த வாக்கு தத்தத்தை தான் தேவன் எங்கே கொடுத்தார்? ஆபிரகாமுக்கு கொடுத்தார், உன் சந்ததி கண்டார், இன்னும் வரவில்லை. இன்னும் ஒரு காரியத்துக்கு நான் அந்த விளங்கப்படுத்த வேண்டும். அதே நேரத்தில் ரோமர்களது நிருபத்தில் என்ன சொன்னார்? பவுல் என்ன சொன்னார்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நீங்கள் அடக்க ஆராதனை செய்து கொள்ளவே வேண்டும். நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. ஏண்டா கிறிஸ்து இயேசுவோடு அடக்கம் பண்ணப்படுவதுதான் ஞானம். இதை தெரிந்து கொள்ள வேண்டும். தண்ணீர் எடுத்து தலையிலே தெளிக்கிற ஞானஸ்தானம் இன்றைக்கு பிசாசானவன் அநேக விதமான காரியங்களை மாற்றி அமைப்பார், வார்த்தைகளை மாற்றி அமைப்பார். ஏனென்றால் அவன் தேவ சமூகத்தில் இருந்து காரியங்களை மாற்றுகிறவன். அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும்? எந்த நேரமும் வார்த்தையிலே நிற்க வேண்டும். வசனத்தை மாற்றுகிறவன் தான் அவன் வார்த்தையை தேவனுடைய சமூகத்திலே வச்சு சொல்லுவான். வார்த்தையை மாற்றி விட்டார். ஆதாம் அடக்கம் பண்ணப்பட வேண்டும். ஏன்னா ஆதாமுடைய சரீரத்தோடு நாங்கள் இருக்கிறோம். அந்த ஆதாமை அடக்கம் செய்து அந்த புதிய மனிதனாகிய கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுகிறது தான் ஞானம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 45 வாசித்து கொண்டு போகிற பொழுது முந்தின மனிதனாகிய ஆதாம் ஜீவாத்துமானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் வானத்திலிருந்து வந்த கர்த்தர் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். நான் சுருக்கமாக சொல்லுகிறேன், அப்படியே வாசித்து பாருங்கள். கிறிஸ்துவனுடைய வருகை வரையிலும் 54, 51 வரையிலும் எழுதப்பட்டிருக்கு. நாம் அவருடைய கூட அடக்கம் பண்ணப்பட வேண்டும். ஏனென்றால் நாம் அடக்கம் பண்ணப்படாவிட்டால் அடக்கம் பண்ணப்படுகிற பொழுது தான் அந்த ஆதாமுடைய சரீரத்தை இழந்து இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவியை சரீரத்தை பெற்றுக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்தை பெற்றுக்கொள்கிறதுக்கு நாம் அதை அடக்கம் செய்யாமல் நாமே வஞ்சித்து ஸ்தாபனங்களுக்காக மற்றவர்களை திருப்திப்படுத்துறதுக்காக நாம் வாழாமல் ஆதாமைக்கு தலையிலே தண்ணியை தெளித்து விட்டால் அவன் மரிக்கவில்லை. அவனை அடக்கம் செய். அவனை அடக்கம் செய்கிற பொழுது கிறிஸ்து மரித்து விட்ட இயேசு நமக்குள்ளே வருகிறார். அதுதான் ஞானஸ்தானம். அது பெற்றுக்கொண்ட உடனே என்ன நடக்கிறது? இந்த காரியம் நடந்த உடனே பரலோக ராஜ்யத்திலே பெரிய காளி ஊறுதல் உண்டாகிறது. ஒரு பாவி மனம் திரும்பி தன்னை அந்த பாவ மனிதனை அடக்கம் செய்து அந்த ஆதாமை அடக்கம் செய்து அந்த தேவனை பெற்றுக்கொள்கிற பொழுது அந்த ஆத்மா சந்தோஷப்படுகிற பொழுது பரலோக ராஜ்யத்திலே நாங்கள் சேருகிறோமா? அந்த பரலோகத்திலே பேர் எழுதப்பட்டிருக்கிறாய் சர்வ சங்கமாயி சபை ஒன்று இருக்கிறது. அங்கே நாங்கள் போய் சேர்ந்து விட்டோமா? அது செய்கிற வரையிலும் நாம் அங்கே போய் சேர முடியாது. ஏனென்றால் நாம் எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியத்தை குறித்து தேவன் பேசுகிறார். எப்படி என்று சொன்னால் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே வாசிக்கிற பொழுது, நீங்களோ சீயோன் மலையில் இடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் இடத்திற்கும் 1000-10,000 ஆகிய தேவதூர் இடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிறது முதற் பேரானவர்கள சர்வசங்கமாகிய சபையின் இடத்திற்கும் தேவனிடத்திற்கும் நியாயாதி பூர்வராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகள் இடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆவிலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிற நன்மையானவர்களை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தின் இடத்துக்கும் வந்து சேர்ந்தீர்கள். போய் சேர்ந்துட்டோம். நீங்கள் எப்பொழுது நீங்கள் ஆதாமை அடக்கம் செய்து நீங்கள் எழும்புகிறீர்களோ அது உடனே நீங்கள் என்ன நடக்கிறது? நீங்கள் அங்கே போய் சேர்ந்து விட்டீர்கள். இப்போ நீங்கள் இங்கே இல்லை. நீங்கள் கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் தான் அதை சொல்லுகிறார். நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அந்த இரத்தம் தானே, அதுதானே ஜீவன். அங்கே மறைந்திருக்கிறது.
நாம் அடக்காரதனை செய்கிற பொழுது நாம் அந்த ஜீவன் நமக்குள்ளே வர அந்த இரத்தத்தினாலே நம்முடைய இரத்தத்தோடு நம்முடைய பாவ ரத்தம் மாற்றப்பட்டு அந்த பரிசுத்த ரத்தம் அந்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் அந்த தேவனுடைய ஆவி நமக்குள்ளே வருகிறது. அதான் ஆண்டவர் இயேசு சொன்னார் யோவான் சுவிசேஷம் 6:63, என்னுடைய வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஜீவன் அது நீங்கள் வார்த்தையை ஏற்றுக்கொள்கிற பொழுது அது ஆவியாக வார்த்தையாக வந்து ஆவியாக வந்து ஜீவனாகிறது நமக்கு. அப்போது நடவடிக்கை 10ஆம் அதிகாரத்தில் கொர்நேலியு அழைக்கிறார். என்ன செய்தார்? தன்னுடைய ஜனங்களுக்கு விண்ணப்பம் செய்து கொண்டிருந்தார். தேவன் பரலோகத்திலிருந்து தேவதூதனை அனுப்பினார். கொர்நேலியு எனக்காக விண்ணப்பம் பண்ணுகிறான், போய் அவனுக்கு பேதுருவை அனுப்பி பிரசங்கம் பண்ணு. பாருங்கள், எத்தனையோ கோடிக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கிற அந்த பரலோகத்தில் இவனுடைய ஜெபம் கேட்கப்படுது. அங்கே இருந்து தேவதூதன் வந்து அவனுக்கு விளங்க பண்ணுகிறதை 10ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். பேதுருவுக்கு போய் அங்கே விளங்க பண்ணுகிறேன். பேதுரு அந்த ஜனங்களுக்கு பிரசங்கிக்கிறேன். என்ன நடந்தது? வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் மீது பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்தான் அந்த கிறிஸ்துவனுடைய ஆவி. அந்த கிறிஸ்துவனுடைய ஆவி இல்லாதவன் கிறிஸ்தவன் அல்ல என்று ரோமர் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தேவனுடைய ஆவியாகிய கிறிஸ்துவின் ஆவி உங்களில் வாசமாயிருந்தார் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களால் ஆவிக்கு உட்பட்டவர்களாக இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் கிறிஸ்தவன் அல்ல, கிறிஸ்துவின் ஆவி உள்ளவன் தான் கிறிஸ்தவன். இதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்னொரு காரியத்தை நாம் சொல்லுவோம். ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தம் பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், இன்னும் அந்த சந்ததியை பற்றி வரவில்லை. இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தார். ஆனால் அந்த சந்ததியை பற்றி எழுதுகிற பொழுது பவுல் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், கலாத்தியர்கள் எழுதிய நிறுவத்திலே பவுல் சொல்லுகிற காரியம் ரொம்ப வித்தியாசமாக விளங்குகிறது. அது வரையில் வந்த சந்ததி வரவே இல்லை. ஆனால் கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்திலே கலாத்தியருக்கு எழுதுகிற பொழுது ஆவிக்குரிய காரியத்தை மாம்சத்துக்குரிய காரியங்களுக்கும் நியாயப்பிரமாணத்தின் காரியங்களுக்கும் அவர் விளக்கம் கொடுக்கிறது. இந்த கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்திலே வாசித்தால் தெரிந்து கொள்ளும். அதிலே கொண்டு வந்து 13ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், மரத்திலே தூக்கப்பட்டவன் அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்ம நீங்களாக மீட்டுக் கொண்டார். நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவரும் நீதிமான் ஆகிறதில்லை. அப்போ களவு செய்யாது என்று போட்டு பொய் சொன்னாலும் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றவில்லை. அப்போ இதே மாதிரியான காரியங்களை வைத்து அவர் உறுதிப்படுத்தி 16ஆம் வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்கு தத்தங்கள் பண்ணப்பட்டது. சந்ததிகளுக்கென்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததி என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. இப்போ விசுவாச பிரமாணத்துக்களே வர வேண்டும். அங்கே ஆபிரகாமை தெரிந்து கொண்டு சொன்னார், உனக்கும் உன் சந்ததிக்கும் வாக்கு தத்தங்கள் என்றா என்ன? அந்த பரலோக ராஜ்யம் நான் தருவேன் என்றார். ஆனால் அந்த சந்ததி இன்னும் வரவில்லை. இயேசு கிறிஸ்து தான் அந்த சந்ததி. அது எல்லா சந்ததியும் இயேசு அந்த ஆபிரகாமிலேருந்து வந்த சந்ததி முழுதுக்கும் அந்த இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அந்த பழைய ஏற்பாட்டில் எல்லாரையும் எழுப்பினார். தன்னுடைய ரத்தத்தினாலே ரத்தம் சிந்தி அவர்கள் உயிர்த்தெழுந்தார்கள். பிற்பட்ட மக்களுக்கும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற பொழுது ஆபிரகாமின் சந்ததி. ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் வாக்கு தத்தங்கள் பண்ணப்பட்டன. உன் சந்ததிக்கொண்டு ஒருவனை குறித்து சொல்லியிருக்கேன், சந்ததிகளுக்கென்று சொல்லவில்லை. அப்போ ஒரே ஒரு ஆள் தான் கிறிஸ்து. நீ கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற பொழுது நாங்கள் ஆபிரகாமின் சந்ததி ஆகிறோம். என்னதுக்காக ஆபிரகாமை தெரிந்து கொண்டார்? ஆபிரகாமை தான் அந்த தேசத்திலே, சினையார் தேசத்திலே, அந்த பாவ வாழ்க்கையிலே, அந்த பொல்லாத அந்த தேவனுக்கு விருப்பமில்லாத காரியங்களை செய்த மக்களை அழைத்து வந்து ஆபிரகாமை தெரிந்து கொண்டு சொன்னார், உன் மூலம்தான் ஒரு வாக்கு தத்தம், உன் மூலம்தான் பரலோக ராஜ்யத்துக்கு சந்ததி. அப்போ அவருடைய தோன்றின மற்ற சந்ததிகள், அவருடைய தோன்றின மற்றவர்கள் அல்ல, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் தான் ஆபிரகாமின் சந்ததி. நியாயப்பிரமாணத்திலே செய்து கொண்டு இருக்கிறவர்கள் ஒருபொழுதும் போக மாட்டார்கள். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் ஆபிரகாமுடைய சந்ததி. ஆபிரகாமுடைய சந்ததிக்கு தான் பரலோக ராஜ்யம். இதை நாம் மறந்துவிடக்கூடாது. தொடர்ந்து இதில் வாசிக்கிற பொழுது, இதில் 24 வாசிக்கிற பொழுது, இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுகிறதுக்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியாராக இருந்தது. நியாயப்பிரமாணம் உங்களை படிப்பித்து கொண்டு வருகிற ஒரு மாஸ்டர் மாதிரி. அப்போ நியாயப்பிரமாணத்தை விட்டுருங்க. இனி நியாயப்பிரமாணம் இல்லை, கிறிஸ்துவை தான் ஏற்றுக்கொள்ளணும் எல்லாரும். இப்போ கிறிஸ்துவை நாம் படிக்கிறோம். முதலாவது ஒரு பாடசாலைக்கு போகிறோம், நாம் போய் படிக்கிறோம். அப்புறம் 2ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பு அப்படியே படித்து கொண்டு போகிறோம். அந்த 1ஆம் வகுப்பு படித்தார் அப்படியே தான் இருப்பார். நான் அப்படியே படித்து பட்டதாரியாகி போய்விடுகிறோம். அப்போ நான் உபாத்திக்கு இனிக்குகளானவர்கள் அல்ல.